வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே, கடன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறேன். கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு பலகை சில கடையிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னு சில டீ ஷாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பன் கூட அவருடைய கவிதையில் சொல்லியிருக்காரு. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு உழைப்பை உண்மையாக அனுபவிக்கிறோட பெருமை வாசகம் இருக்குது. பெத்த கடன் இருப்பதால தான் முடியல அப்படின்னா கூட என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தந்தையோட புலம்பல். போன ஜென்மத்தில் பெற்ற கடன் தான் இந்த ஜென்மத்தில் நான் படுற கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுற அந்த நடுக்கம். ஒரு ஆனந்தமாக கடலில் ரசிக்கலான்னு நான் போய் பீச்சில் போய் நின்னா கூட கடன் அப்படிங்கிற அலை தான் நம்மளோட காலில் திரும்ப திரும்ப மோதி ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் மேக்ஸ் மாஸ்டர் நமக்கு கடன் வாங்கி கழித்தல் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது நிறைய பேர் மறக்காத பாடமாகவே மாறி போச்சுங்கிறது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிறத நடைமுறை பழமொழியோட நடமாடும் சான்றுகள் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஸோ இந்த கடன்னா என்ன? கடன் அமைதியை கெடுக்கிற அரக்கன். கடன் துன்பத்தில் சிக்க வைக்கிற தூண்டில். கடன் வளமையை கெடுக்கக்கூடிய வைரஸ். கடன் வாழ்க்கை பயணத்துடைய பாதையில் போடப்பட்ட பெரிய பாறை. கடன் உங்களுடைய ஆனந்தத்தை எரிக்கின்ற அமிலம். சரி, கடனே வாங்காமல் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான குரலில் உங்களுடைய அறிவு கேள்வி கேட்குறது என்னுடைய காதுக்குள்ளே விழுந்துட்டு தான் இருக்குது. இப்போது அந்நிய நாட்டு பொருளாதாரம், இந்திய நாட்டு பொருளாதாரம் மட்டும் கிடையாது, ஓரொரு குடும்பத்துடைய பொருளாதாரமும் கடன் தப்பில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கு. உண்மையில் அது உண்மை கிடையாது. இந்திய குடிமகன் ஒருத்தருமே கடன்காரன் தான் அப்படின்னு அரசாங்கம் அப்பப்போ அறிவிச்சிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே உங்களோட பேரில், உங்களுடைய பேருக்கு பக்கத்தில் எழுதப்படுற எண்ணிக்கை தான் மாறுது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஜனத்தொகை கூட கூட உங்களுடைய கடன் தொகையும் பேரலாக கூட்டிகிட்டே போகிறது தான் ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது. இது கணித வல்லுநர்களே இதை பற்றி கவலைப்பட்டுருக்காங்க. இப்போ கடன் தேவை தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டால் கூட தேவையான கடன் எது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் தான் வாழ்க்கை பாதையோடைய திசைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ தேவையான கடன், தேவையற்ற கடன் அப்படி என்ன அப்படிங்கிற குறித்து ஒரு வரைபடத்தை வரையறதுக்கான முயற்சி தான் இப்போ நான் எடுக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்கிறேனே. ஒரு பெரிய புகழ்பெற்ற திறமசாலியான அனுபவசாலியான வக்கீல். ஸோ எந்த வழக்காக இருந்தாலும் கூட வெற்றிக்கு குறைச்சி எதுவுமே அவர் பெற்றதில்லை. அவருடைய பேரை கேட்டாலே கோர்ட்டே நடுங்கும். அவர்கிட்ட ஒரு ஜூனியர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான், தொழில் பழகிட்டு இருந்தான். இவர் என்ன பண்ணார், தன்னோட ஜூனியருக்கு தேவையான எல்லா வித்தைகள், தொழில் ரகசியங்கள், நுணுக்கங்கள் எல்லாமே எந்த ஃபீஸுமே வாங்காமல் கற்றுக் கொடுத்தார். இந்த ஜூனியர் சார் இந்தாங்க சார் பணம் வச்சுக்குங்க அப்படின்னு பணம் கொடுக்கறதுக்கு விருப்பப்பட்டாலும் கூட எனக்கு காசு வேண்டாம்ப்பா அப்படின்னு டோட்டலாகவே மறுத்திருக்கார். ஸோ ஒரு கட்டத்தில் ஜூனியர் சார் நான் உங்ககிட்ட ரொம்ப கடன் பட்டிருக்கேன் சார், அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டீங்களே, எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு காலம் வரும்பா, அந்த காலம் வரும்போது கண்டிப்பாக உனக்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வக்கீல் சொன்னார். ஸோ கொஞ்சம் காலங்கள் போச்சு. ஸோ இதுக்கு மேலே கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஜூனியர் கற்றுக்கிறதுக்குமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு, சேச்சுரேட் ஆயாச்சு. ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனில் அந்த வக்கீல் இந்த ஜூனியர்கிட்ட சொன்னார், கண்ணா இனிமேல் நீ இண்டிவிஜுவலாக நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். கடனை அடைக்கிறத பற்றி நீ சொன்ன இல்லையா, நீ ஜெயிக்கிற முதல் கேஸோடைய வெற்றி காணிக்கையாக எனக்கு 10 லட்ச ரூபா நீ தரணும். இதுதான் நீ எனக்கு தீர்க்க வேண்டிய கடன் குரு காணிக்கை ப்ளஸ் நம்மளுடைய டீல்.
இதை வந்து நீ மீறக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த ஜூனியர் வந்து ஒத்துக்கிட்டான். வக்கீல் தானே யோசிச்சா, அப்படி புத்தி குறுக்க போச்சு. ஜெயிச்சா தானே நான் இந்த ஆளுக்கு 10 லட்ச ரூபா தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவன் வாதாடுற எல்லா கேஸ்லேயும் தோத்துட்டே வந்தான். ஏன்னா ஜெயிச்சுட்டா தன்னுடைய சீனியருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். ஸோ தோத்துட்டா பணம் கொடுக்க வேண்டாம். ஸோ அப்போ என்னென்னா உன்னுடைய குருவோடைய பேருக்கு புகழுக்கு கலங்கும் அப்படின்னு பலர் வந்து அவனை கேலி பேசினாங்க. எவ்வளோ பெரிய வக்கீலா, அவர்கிட்ட ஜூனியராக இருந்துட்டு இப்படி எல்லா கேஸும் தோத்துட்டே இருந்தேன்னா அவருடைய புகழுக்கு வந்து நீ களங்கத்தை ஏற்படுத்துகிற, அவர்கிட்ட நீ அப்படி என்ன தான் கற்றுக்கிட்டேன்னு எல்லாருமே கிண்டல் பேசுகிறாங்க. அது எந்த கிண்டல் பேசினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. கொஞ்சம் காலம் போச்சு. இவனுடைய நோக்கம் வந்து அந்த சீனியர் வக்கீலுக்கு தெரிஞ்சுது. இப்போ இவன் இன்னும் காசு கொடுக்குற ஐடியாவில் இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிட்டார்னா ஜூனியர் மேலே இவரே வந்து ஒரு வழக்கு போட்டார். சாராம்சம் வந்து இதுதான். ஸோ என்னுடைய ஜூனியராக இருந்து தொழில் பழகி இது வரைக்கும் ஒரு கேஸ்லேயுமே ஜெயிக்காமல் என்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தி என்னை தலை குனிய வச்சுட்டான். நாங்கள் போட்ட ஒப்பந்தத்தை அவன் மதிக்கலை. இது வந்து எனக்கு மான பிரச்சனையாக இருக்குது. அதனால் மான நஷ்ட வழக்கை நான் போடுறேன். 10 லட்ச ரூபா அவன் எனக்கு தரணும் அப்படின்னு சீனியர் வந்து கேஸ் போட்டார். இப்போ ஜூனியர் வந்து பணம் தரணும் அப்படின்னு வக்கீலும், பணம் தர தேவையில்லை வழக்கையே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு ஜூனியரும் வாதிட்டாங்க. ஸோ கேஸ் வந்து இப்போ விசாரணைக்கு வந்தாச்சு. நீங்கள் தான் நீதிபதி, சரியா? அந்த சீனியர் வக்கீலுக்கும் அவனுடைய ஜூனியரும் போட்டிருக்கிற கேஸுக்கு இப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் நீதிபதி. வக்கீல் ஜெயிச்சா சட்டப்படி 10 லட்சம் ஜூனியர் தரணும். ஆனால் அவங்களுடைய ஒப்பந்தப்படி முதல்ல ஜெயிக்கிற கேஸுக்கு தான் 10 லட்சம் ஜூனியர் தரணும். ஆனால் இப்போ அவன் தோற்று போயிடுவான். கரெக்டாக? ஜூனியர் ஜெயிச்சா சட்டம் 10 லட்சம் தர வேண்டாம். ஏன்னா 10 லட்சம் தான் கேஸ் போட்டிருக்காரு சீனியர். ஸோ ஜூனியர் ஜெயிச்சா சட்டப்படி 10 லட்சம் தர வேண்டாம். ஆனால் அவங்களுடைய ஒப்பந்தப்படி முதலாக ஜூனியர் கேஸில் ஜெயிச்சா பணம் தந்தாகணும். சரியா? இப்போது உங்களுடைய தீர்ப்பு என்ன? இந்த வழக்கு செல்லுபடி ஆகுமா இல்லை தள்ளுபடி ஆகுமா? வக்கீல் 10 லட்சம் கேட்கறது சரியா தப்பா? ஜூனியர் தரமாட்டேன்னு சொல்கிறது சரியா தப்பா? ஸோ ஜூனியர் கடன்னு வக்கீல்கிட்ட சொன்னதால் இது தேவையான கடனா இல்லை தேவையில்லாத கடனா? திருப்பி தர தேவையான கடனா இல்லை தேவையில்லாத கடனா? சாமர்த்தியசாலி வக்கீலையே சங்கடத்தில் ஆழ்த்துற கேள்வி சாமானியர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க, நாம் என்ன செய்ய முடியும்? சரி, கடன் குறித்து நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒன்றொன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? தேவையற்ற கடன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தேடல் பாருங்களேன். நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு புக்கை வாங்குறீங்க, அது கண்ணதாசனாக இருக்கட்டும் சுஜாதாவாக இருக்கட்டும், படிச்சுட்டு திருப்பி தரதா சொல்லி வாங்கிட்டு போன உங்கள் நண்பர் கொஞ்ச நாள் கழித்து புக்கு தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் வருத்தத்தோடு நீங்கள் எந்திரிச்சு போகும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த ஒரு சின்ன குழந்தை சிறுமி வந்து 2 கப்பை கொண்டு வந்து, அம்மா இதில் கொஞ்சம் காப்பி தூளும் சர்க்கரையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுது. ஆஃபீஸில் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அவன் பைக்கை கொஞ்சம் எனக்கு கொடுப்பான ஒரு 1 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வழியில் பெட்ரோல் காலி, நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டுருக்கீங்க. பேங்க்குக்கு லோன் கேட்க போனீங்கன்னா பேங்க் லோன்லேருந்து விசேஷங்களுக்கு செல்கிறதுக்கு உங்களுக்கு நகை கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் உங்களுடைய நகை கொடுங்க அப்படின்னு கேட்குறது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து உங்ககிட்ட வந்து கடன்கள் திருப்பி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த கடன் வந்து அவங்களுக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவை கிடையாது. ஒரு தின வட்டி, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டின்னு வேறு பேரை போட்டு எல்லாம் சொன்னாலும் கூட அது எல்லாமே வந்து ஆபத்தோட சின்னங்களாக தான் இருக்குது. கடன் வந்து உங்களுடைய உழைப்பை உங்களுக்கே தெரியாமல் உறிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அட்டை. உங்கள் கையில் இருக்கிற கிரெடிட் கார்டுக்கு தமிழில் அட்டைன்னு தான் பேர். பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பர்சனல் லோன் எடுத்து பரிதவிக்கிற அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கடனை வாங்கி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மரியாதையும் இழந்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.
டேக்ஸ் கட்டுறதுல டியூ வைக்கிறது முட்டாள்தனம். முறையாகவும் நேரத்தோடையும் டேக்ஸை பே பண்ணுறது நல்லது. ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் அதிகாரிகள் வந்து லேட் ஃபீஸு பெனால்ட்டி அப்படின்னு உங்களை தொந்தரவு பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணும். இப்போது பொண்ணுக்கு வந்து திருமணம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லாமல் எல்ஐசி பாலிசி மேலே கடன், பிஎஃப் லோனு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டில் கடன் வாங்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு தப்பான அணுகுமுறை தான். ஏன்னா ஓய்வு காலமாக இல்லாமல் இன்னும் ஓடும் காலமாக ஆக போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் வந்துடும். ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அதில் மயங்கி வீட்டில் தேவைக்கு அதிகமான ஃபர்னிச்சர்கள் தேங்கிறத நீங்கள் நிறைய வீடுகளில் நம்ம வந்து பார்க்கலாம். ஜிம்முக்கு போகாமல் எடையை குறைக்கிறதுக்கு என்னுடைய இந்த எந்திரம் மாதத்தவணையில் அப்படின்னு வாங்கி எக்ஸசைஸ் பண்ணி எடையும் குறையலை, கடனும் அடையலை. இப்போ நீங்கள் பாசத்தோடு வாங்கின பொருள் வந்து இன்றைக்கி பரணையில் கிடக்கு. இது வந்து நிறைய வீடுகளில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்கள். கடனால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பவங்களுடைய எண்ணிக்கை வந்து 53% மேலே இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்கிறது. ஸோ கடன் வந்து உங்களுடைய உங்களுடைய சூழல் அல்ல சுழல். எத்தனை அடைச்சாலும் எப்போவுமே கடன்காரனாகவே இறுதி வரை இருக்க வைக்கும். கடன் வந்து எத்தனை அடைச்சாலும் எப்போவுமே உங்களை கடன்காரனாக தான் வைக்குது. நீங்கள் எழுதி கொடுக்குற ஒரு செக்கும் காசோலையுமே கடைசி வரை வாழ்வீர்கள், கவலையோடு தான் வாழ்வீங்க. மகிழ்ச்சியான ரிட்டையர்டு வாழ்க்கை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கனவாக தான் இருக்கும். ஒரு திடீர் தேவைக்கான பணம் கூட புரட்ட முடியாத துர்பாக்கியமான நிலைமையில் பேங்க்கையும் கேட்க முடியாமல், ஃப்ரெண்ட்ஸையும் கேட்க முடியாமல், ரிலேட்டிவ்ஸையும் கேட்க முடியாமல், சேவிங்ஸும் இல்லாமல், இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு கொடுமை தான். ஸோ இந்த பாதையில் தான் இப்போது உங்களுடைய பயணம் போயிட்டுருக்குன்னா மாறுங்க, உங்களுடைய பாதையை மாற்றுங்க, உங்களுடைய வாழ்க்கை சூழலை மாற்றுங்க. சீக்கிரமே சிறப்பான வாழ்க்கை சித்தமாகும். சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு, அவங்க 600 ஆக்குவாங்க அப்படிங்கிற அந்த வரி வந்து அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுது. பார்த்தீங்களா, டிவியில் அடகு வச்ச நகையை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நல்ல விலைக்கு நான் சொல்கிற ஆளுக்கு விற்றுட்டு நகையே இல்லாமல் இரு, இந்த அம்மா சொல்கிறது கேளு அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா. நாம் வந்து எந்த அம்மா சொல்கிறத கேட்க போகிறோங்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கையோடைய நன்மையும் தீமையும் இருக்குது. தேவையற்ற கடன் எவை அப்படிங்கிற சமுத்திர கரையில் இருந்துட்டு சில அலைகள், சில விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். தேவையான கடன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கடன் பற்றி அம்மா சொல்கிறது இருக்கட்டும், அனுபவசாலிகள் சொல்கிறது என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஒரு திடமான தெளிவு கிடைக்கிற வரைக்கும் கடன் வாங்க மாட்டேங்கிற உறுதியோடு நீங்கள் இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியும் இருக்கும். வையகம் யாவும் உன்புகழ் பேசும், கைவசமாகும் எதிர்காலம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த டாப்பிக்கில் உங்களோட வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன்.